புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பாள் கோவில் கோகர்ணேஸ்வரர் கோவில் இருக்கும் இடம் கோகர்ணம் என்று அழைக்கப்படுகின்றது. புதுக்கோட்டை மன்னர்களுக்கு குலதெய்வமாக பிரகதாம்பாள் இருந்திருக்கின்றாள். இது ஒரு குடவரை கோயில். கீழே உள்ள கோயிலுக்கு மேலே படியேறி சென்றால் ஒரு பாறை சிறு குன்று உள்ளது. அங்கும் இறைவனின் திருமேனிகள் பிரதிஷ்டை பண்ணி சன்னதிகள் இருக்கின்றன. சப்த கன்னியர்கள், சிவன், பார்வதி, முருகன் திருமேனிகள் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. காமதேனு இந்திரனின் சாபத்தால் பூமிக்கு வந்து கபில மகரிஷியின் அறிவுரையின்படி தினமும் கங்கையிலிருந்து நீரை தனது காதுகளில் கொண்டு வந்து இங்குள்ள பெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்க இறைவன் கோகர்ணேஸ்வரர் என்ற அதனால்தான் இங்கு அழைக்கப்படுகின்றார். இப்பக்தியை சோதிப்பதற்காக திருவேங்கை வாசலில் இறைவன் புலியாக வந்து காமதேனுவை தடுக்க, காமதேனு நான் கோகர்ணத்திற்கு சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி இங்கு அபிஷேகத்தை முடித்த பின் திருவேங்கை வாசலுக்கு புலிக்கு பலியாக செல்ல புலியாக இருந்த இறைவன் காமதேனுக்கு முக்தி கொடுத்து அருளினார். எனவே இங்கு வேண்டும் பொழுது பக்தர்களுக்கு முக்தியும் சகல பாபத்திலிருந்து விமோச்சனமும் கிடைப்பது என்பது இங்குள்ள பெருமானின் அருளாகும். காமதேனு மீதியுள்ள நீரை தனது கொம்புகளினால் இந்த பாறையில் கீறி வரும் சுனையில் ஊற்றியதாக